என்னைய மாதிரி கை வேக்கிற நண்பர்களுக்கு தான் தெரியும் என்னோட மன வேதனை. அன்னைக்கு இரவு நண்பர் ரோஜினோவோட டீ குடிக்கிறதுக்காக டீ ஸ்பாட்டுக்கு போனேன். அப்போ நம்ம இன்ஸ்டா செலிபிரிட்டி ஜெயாண்ணாவும் வந்திருந்தாரு. ஜெயாண்ணா கச்சான் பாக்கெட்டோட தான் வந்தாரு. நமக்கும் பங்கு தந்தாரு. வடிவா சாப்பிட்டோம். டீய குடிச்சிட்டு ஆளுக்கால் வீட்டை வலிக்கிடும் போது நம்ம ஜெயாண்ணாக்கு கைய குடுத்துட்டு வலிக்கிடுவோம் பார்த்தா அப்போ பார்த்து தான் நம்ம கை வேர்க்குது. கை வேர்க்கிற நண்பர்களுக்கு தான் என்னோட வேதனை விளங்கும். கை வேர்க்கிற நண்பர்கள் யாரும் இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. டீ கடையால அப்படியே நம்ம நண்பர் வீட்டை வந்தா நம்ம நண்பர் வீட்டு நாய்க்குட்டி சலங்கிய வச்சு விளையாடி கொண்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச கிளாசிக்கல் டான்ஸ் பயிற்சிகளை நம்ம நாய்க்குட்டிக்கு சொல்லி கொடுத்து போட்டு நம்ம ஜினோவோட சேர்ந்து மைதானத்தை சுத்தி நடக்க வலிக்கிட்டோம். நடந்தா உடம்புக்கு நல்ல மண்டு நடந்தோம். ஆனா ஒரு கொஞ்ச நேரம் நடந்திருப்போமோ தெரியல. களைச்சி விழுந்தெலும்பி வந்து இருந்துட்டோம். வீட்டை வந்து சாப்பிடுவோம் பார்த்தா வாழைப்பழம், பிட்டு, கேசரி, லட்டு எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பிடிதான். ஐபிஎல் போய் கொண்டு இருக்குது. ஐபிஎல் பார்க்க விடாம நம்ம மம்மி நாடகத்தை பார்த்து கொண்டு இருந்தா அப்ப என்ன செய்கிறது? ஒவ்வொரு வருஷ திருவிழாவையும் முன்னிட்டு கிராம ஊர்வலம் வருகின்ற நம்ம ஊர்கோவில் அன்னைக்கு ஊர்வல நாள். சாமி நம்ம வீட்டு பக்கம் பெருமட்டும் நம்ம மம்மி காத்திருந்து வடிவா அர்ச்சனைய செய்தாவும். நம்ம ஊர் அண்ணாக்கள் வேட்டியோட பயபக்தியோட நின்றுச்சினம். எங்கட அம்மாவோட சிரிப்புக்கு தான் காசு. அர்ச்சனை செய்து போட்டு கொண்டு வந்த திருநூற வடிவா நெத்தியில எடுத்து வச்ச.